பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/1/2025 தை மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைவது, பண வரவை சரியாக கையாள்வது, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது, உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் உடைப்படக்கூடிய நல்ல காலகட்டம். மனதில் இருந்த பாரம் குறையக்கூடிய நாள். 3 மணி மாலை 27 நிமிடம் வரை சந்திராஷ்டமத்தில் இருந்தாலும் படிப்படியாக அது விலகி கொள்வதனால் அனுகூலமான காலகட்டம். அதே சமயம் பெற்றோர் பெரியோர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மாலை மணி 3 மணி 28 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். வெளியிடம் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். சூரியனின் ஆதிக்கம் பலத்தை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உறவு முறையில் அதீத கவனமாக இருப்பதும் வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இன்று அடக்கி வாசிக்கக்கூடிய நாள். மாலையிலிருந்து தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு. முதலீடுகளுக்கு குறைய இருக்காது. எதிர்பார்த்த இடம் நல்ல செய்தி அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அனுகூலங்கள் கண்டிப்பாக காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயம் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு பதட்டமும் ஒரு வேண்டா வெறுப்பும் நிச்சயமாக ஏற்படும். அந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சந்தோஷங்களும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளிடம் வாக்குவாதம் கூடவே கூடாது. தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது இப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி
செல்லக்கூடிய நாள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான முன்னேற்றம் நிச்சயமாக காணப்படும். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தும். பெற்றோர் பெரியோர், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அசையாமசையா பொருள் சேர்க்கை, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், பிள்ளைகளுக்கு தேவையான முதலீடுகள் செய்வது, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது போன்ற விஷயம் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனமாக இருந்தால் எல்லா விஷயமும் சாதகமாக காணப்படும். வேற்றுமொழி, வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி மகரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அற்புதமான காலகட்டம். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு முதலீடுகள், பெரிய அளவுக்கு நம்பிக்கைகள் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வார்த்தைகளை அதிக கவனமாக பார்த்து கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பதட்டமில்லாமல் பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.